அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று நீதி நெறி வெண்பா, மேலானவர் இரு வகையினர் மட்டுமே அப்படின்னு ஔவை பாட்டி அடித்து சொல்லுகிறாள். இந்த உலகத்திலே நல்லவர்கள் என்பவர் 2 வகையினர் மட்டும்தான். மீதி அத்தனை பேரும் சரியானவர்கள் அல்ல என்பதனை இந்த வெண்பா மூலமாக சொல்லுகிறார். என்னன்னு பார்ப்போமா? தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இத்தரையோர் தம்மில் இருவரே மேலானோர், சித்திரசவாதி சிவயோகி முத்தனையாய், நல்குரவும் உற்பவமும் நாசம் புரிவரே அல்லவர் வீரிய கீடம் என்று ஔவை அழகாக இந்த வெண்பாவிலே சொல்லுகிறாள். அவள் என்ன சொல்லுகிறாள் அப்படிங்கிறத பார்ப்போம். முத்தனையாய் அப்படின்னா முத்து போன்ற பற்களையுடைய அழகான பெண்ணே, நான் கூறுவதை சற்று கேளாய். இந்த உலகத்திலே யார் நல்லவர்கள் என்று உனக்கு நான் சொல்ல முடியும் என்று சொன்னால், யார் வறுமையினை ஒழிப்பதற்கும் மீண்டும் பிறவாத அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய சக்தியை தரக்கூடியவர்களும் இந்த 2 பேர் மட்டுமே மேலானவர்கள், நல்லவர்கள். யார் இந்த நல்லவர்கள் அப்படின்னா, சித்திரசவாதியும் சிவயோகியும். சிவனை தொழுது சிவனாகவே தன்னை மாற்றி இந்த உலகத்திற்கு பிறப்பு அறுக்கக்கூடிய வழிமுறைகளையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சிவயோகியும், ரசவாதங்களை செய்து அதன் மூலமாக இந்த உலகத்திலே வறுமை இல்லாத நிலையை தரக்கூடிய நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடிய சித்தரசவாதிகளும் சித்தர்களும் தான் மேலானவர்கள். மற்றவர்கள் அனைவருமே புழுவை போன்றவர்கள். அவர்களால் இந்த உலகத்திலே யாரும் எந்த ஒரு பலனும் அடைய முடியாது. ஆகையினால் முத்து போன்ற பற்களையுடைய பெண்ணே, சித்தரசவாதியும் சிவயோகியும் தான் மேலானவர்கள் என்று ஔவை இந்த பாடல் மூலமாக சொல்லுகிறார். அதனால் நண்பர்களே, நாமும் கூட இந்த உலகத்திலே எல்லாரும் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். அது இல்லை, பசப்பு வார்த்தைகளை சொல்லி பட்டாடைகளை உடுத்தி அப்படியே ஜம்முன்னு வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அவங்கள நம்பிக்கிட்டு வாழ்ந்தால் நாம் நாசமாக தான் போவோம். அதெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக, மக்களுடைய வறுமையை போக்குவதற்காக, மக்களுடைய அறியாமையை போக்குவதற்காக யார் உழைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவ தன்மையை பெற்றவர்கள். அவர்கள் பின்னாலே நாம் செல்லுகின்ற பொழுது மட்டும்தான் நாம் நன்மையை அடைய முடியும்
என்பதனை உணர்ந்து நாம் இவ்வுலகிலே வாழ்வோம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.